கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ளோம். அலுவலக பணியாளர்கள் எல்லாருமே வழக்கமான பணியோடு தற்போது இந்த பணி நிறைவையும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே உங்கள் எல்லாரையும் இந்த நேரம் அத்தனை பேரையும் சந்திப்பதில் உண்மையிலே உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்து வந்து கூட பணியாற்ற எல்லோருமே மிக நல்ல குணம் கிடைக்கும். இப்போ முதல்ல பிள்ளைகள் சேமா எடுத்துக்கிட்டா அவங்களும் அன்பானவங்க, எதையுமே சொல்கிற விதமாக சொல்லுவாங்க. அடுத்து ரூபகலா வந்துட்டா அவளுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் உண்டு. உண்மையிலே அவள் படித்த படிப்புக்கு அவள் சரியான வேலை கிடைச்சிருக்கா, அவள் இங்கே இருக்க வேண்டியவா கிடையாது. சரி இருந்தாலும் நம்ம கூட பயணம் செய்ய கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அடுத்து ஆசாவை சொல்லணும்னா மனசுல விட்டதை தெளிவா சொல்லுவா, அதாவது தைரியம் உள்ளவா, இதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்ற பிடிவாதமும் உண்டு. உண்மையிலே நான் எல்லாரோட குணங்களையுமே ரசிப்பேன். ஏன்னா அது அவங்கவுங்களுக்கு உள்ள ஒரு அடையாளம். அதனால அவளோட சில பிடிவாதங்கள் சில குணங்கள் இருந்தாலும் அதுக்கு அவ சொல்ற காரணங்களும் சில நேரங்கள்ல வந்து ஏற்புடையதா இருக்கும். சில நேரங்களில் சொல்றதுல வந்து கேட்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு சில நேரங்களில் உண்டு. ஆனால் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எல்லாரோட பேச்சையும் கேட்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு உரிமையை வந்து நம்ம தவிர்க்கவும் முடியாது. அதனால ஆசாவோட குணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சவரை சொல்கிறேன். எல்லாரை பற்றியும் நிறைய சொல்லிட்டு இருந்தால் நேரம் காணாது. அதனால ஓரளவுக்கு சுருக்கமாகவே சொல்கிறேன். அதே மாதிரி சரவணன் எடுத்தால் வந்த பிறந்தே நான் உங்கள் தம்பி மாதிரி, நீங்கள் என் குணம் எதனாலும் சொல்லுங்கள், என்னன்னாலும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்றதை நான் கேட்போமா அப்படின்பாரு. ஆனாலும் சில சூழ்நிலைகள் காரணமாக அவருமே கொஞ்சம் மனசு மாறியத மாதிரியும் நடந்திருக்கு. சரி, எல்லாமே அவரவர் புரிதல்கள், அவரது விருப்பங்கள். யாரோட விருப்பத்தையும் எதைக்கும் நம்ம வந்து மாறுதலான ஒரு கோணத்துலேயும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்துருக்கோம். அதனால அது ரொம்ப அன்பானவர். அவர் வந்து எப்பவுமே சொல்றாரு, எங்கள் சார் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. உண்மையிலே எங்கள் சார் வந்து கருங்குளத்துக்கு வந்து என்ன ஆரம்பத்தில் பணிக்கு வந்த அன்னைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்ததில்லை. நான் எங்கள் சாரை எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் எங்கேயுமே ஆய்வுக்கு கூப்பிட்டு போனதே இல்லை. ஆனால் அதுவும் இருக்குது. சரி, எங்கள் சாரை எங்கே கூட்டாலும் நான் வாரேன்னு தான் சொல்லுவாங்க. போனோம்னா சொல்லு, நான் கார் எடுத்துட்டு வாரேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா என் வேலையை நான் செய்யணும். அன்னைக்கு பாராட்டு விழாவில் கூட ஒரு டீச்சர் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் சுகாதாரத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு வேலை கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு எப்படின்னா, ஏதாவது ஒரு வேலையை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தா கூட நம்ம பணியை நம்ம சரியாக செய்யலையோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும். மற்றவங்களுக்கு வருதா இல்லையா, எனக்கு வரும். அதாவது சென்சஸ் கணக்கில் இருந்து பள்ளிக்கூடத்தில் உள்ள அத்தனை வேலையும் லீவுக்கு போனால் கூட எம்ஆர்ஓ பேபிலோ நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன். இல்லை லீவில் இருந்தாலும் நான் எழுதி யார்கிட்டையாவது கொடுத்து விடுவேன். அதாவது எந்த பணியையுமே யார் மேலேயுமே நான் சொல்லுவேன். அதே மாதிரி பாடம் எடுத்ததுக்கும் 5ஆவது வகுப்பை யார் எடுக்காது, இந்த மிடில் ஸ்கூல்ல எல்லாம் ஒரு குழப்பம் வரும். அப்படி வரும்போதும் வந்து நான் 2 பாடம் எடுத்தேன். மிச்சம் 3 பேர் இருக்கிற ஆளுக்கு ஒரு பாடம் எடுத்தேன். அவங்களும் அதை மாதிரி எடுத்தாங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே அன்பாக தான் பேசியிருக்கேன். என் கூட பணி புரிஞ்ச யாருமே என்னை வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்லுங்கன்னு நினைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு நல்ல ஒரு புரிதலோடு தான் இருந்திருக்காங்க. அடுத்து வந்து எப்போவுமே எந்த வேலையை செஞ்சாலும் சரியாக செய்யணும், நல்லா செய்யணும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்யணும். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து பின்வாங்கிடக்கூடாது. அதாவது வேலைன்னு வந்துட்டால் நம்ம வந்து இந்த வேலையிலிருந்து நடுவுனாமல் இருக்கக்கூடாது. நமக்கு சுமத்தப்பட்ட வேலைகளை நாம் செய்யணும். ஆனால் சில நேரத்தில் பணிச்சுமை அல்லது ஞாபகப்படுத்துறதுக்கு யாருன்னா உள்ள ஒரு பணியில் கூட எதையாவது கேட்டால் கூட திரும்ப சில நேரங்களில் நம்ம இந்த போகிற அவசரம் கால சூழ்நிலை இதில் வந்து நம்ம அதை கவனிக்க கொஞ்சம் நேரம் இல்லாமல் போகும். மற்றபடி என்னோட பணியை நான் புறக்கணிச்சதே 38 வருஷம் பணியாற்றிருக்கேன். அதில் அந்த முதல்ல ஒரு 5 வயசு தான் பள்ளிக்கூடம் போனதில்லை. அப்புறம் பள்ளிக்கூடம் போனதுலேருந்து இன்றைக்கும் கூட ஒரு
ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு போய் 2 விசிட் போட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இனி நாம் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த ஸ்கூலுக்காவது போகணும் அப்படின்ட்டு வேட்டுவசம் போனோம். ஊராட்சி பள்ளிக்கு போனோம். இன்னொரு ஸ்கூலுக்குமே போகணும்னு நினச்சேன். ஆனால் நேரம் இல்லை. ஏன்னா இங்கே அலுவலக பணி அதிகமாக இருக்குன்னு தெரியும். சரி ஏதோ நம்ம கொஞ்சம் ஆசை நமக்கு நிறைவேற்றா போகணும். அடுத்து எங்கள் சாலையும் நான் எந்த பள்ளிக்கூடத்துக்குமே போகல. அதுவுமே எனக்கு இந்த அலுவலகத்துக்கு சரவணம் வயாம உங்கள் சார் வரவே இல்லையான்னு சொன்னாங்க. அதனால சரி அதையும் நம்ம நிறைவேற்றுவோம்னு இன்னைக்கு எங்கள் சாரை வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சாரையும் கூப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள இன்னைக்கு ஒரு விசிட்டுக்கும் கூப்பிட்டு போய் வெளியில் காத்து ஏன்னா எனக்கு பார்த்தவரை என்னென்னா நம்ம வேலையை நம்ம செய்யணும். உனக்கு கூடவே வந்துட்டு கூட என் வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி அவங்களும் சொல்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடாது. நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். ஆட்டோவில் போயினாலும் சரி பஸ்ஸில் போயினாலும் சரி சில இடங்களில் அவங்கவுங்க கூப்பிட்டு போய் கூட நான் போயிருக்கேன். அடுத்து வந்து வீட்லேயும் எனக்கு வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு கணவர் நல்ல பிள்ளைகள் எல்லாருமே என்கிட்ட அன்பா பிரியமாக காட்டிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம கேஜிஎஸ் ராணி டீச்சர் வந்து ரொம்ப அன்பானவர். அவங்க விருதுக்கு போகும்போது என்னை அவங்க கூட்டு போடுங்கிறது இவ்வளோ இவ்வளோ செலவழிக்கணுமா நம்ம மட்டும் போயிட்டு வந்துக்கலாமான்னு நினைக்காம என்னையும் கூட்டு போனாங்க. அது எனக்கு அவங்க சொன்ன மாதிரி எனக்கே அந்த விருது கிடைச்சலாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தங்க வாழ்ந்தாங்க அப்போ நம்மளும் சேர்ந்து போகணும் அப்படின்ட்டு. அப்போ அங்கே இருக்கவங்க உடல்நலி எங்கே எய்வம்மா அவங்க ஐடி கார்டெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கூடவே போய் அந்த இடத்துலையே போய் இருந்து அந்த நிகழ்ச்சிகளையும் எனக்கு பார்த்து கொடுத்துருக்குது. அடுத்து அவங்க வந்து சேர்க்கை விழா ஒன்று நடத்தினாங்க. அது வந்து உண்மையிலேயே எனக்கு மறக்கவே முடியாது. அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதுக்கு முன் மட்டார்பிள்ளைகளுக்காக படிக்கிற தேவாலந்திர தேவாசி சாரும் நானும் அந்த பிள்ளைகளை கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போய் கிரீடம் வச்சு பூ கொடுத்து அவங்க இடம் வர கூப்பிட்டு போய் உண்மையிலே அந்த பிள்ளைகளும் ஒரு குடுப்பின உள்ள பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை வச்சு எங்களுக்கும் ஒரு குடுப்பின மாதிரி தான் அது. உண்மையிலே அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அந்த பிள்ளைகள் நம்ம கூப்பிட்டு போகும்போது நம்ம அந்த பிள்ளை கையை பிடிச்சிட்டு போகிறோமா அந்த பிள்ளை நம்ம கையை பிடிச்சிட்டு வராளா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் உண்மையிலே அது வந்து என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத என்ன அத்தனை பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக தான் போட்டு வச்சு 40 பிள்ளைகள் தனித்தனியாக தான். கொஞ்சம் கூட்டு போனோடனே எங்கள் கால் வலிக்குமே சரி ஏமா 2 தான் கொடுக்கும் ஏமா பாடியாரு என்ன அந்த பிள்ளைகள்லாம் தனியாக ஒவ்வொரு பிள்ளையாக கூட்டு போனாங்க அவளையும் சேர்த்து கூட்டு போகிறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. காலில் ஒன்றும் வலிக்காது இன்றைக்கி ஒரு நாள் தானே சரி அப்படின்னு உற்சாகமாக அந்த பணியை செய்தோம். சிறப்பாக செய்தோம். உண்மையிலே அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அவங்க வந்து எதையுமே ஒரு வித்தியாசமாக சிந்திச்சு அதை செயல்படுத்துகிறாங்க. அது உண்மையிலேயே நல்லா. அடுத்து வந்து அவங்க நல்ல எப்பவுமே இப்போ ஒரு இது எங்க ஒரு சூசேப்பர் கோயிலா அந்த கோயிலுக்கு போகும்போது வாங்கன்னு கொண்டு போய் உங்களுக்கு ஸ்லிப் வேணுமா அது வேணுமா இது வேணுமா அதாவது ஒரு சகோதரி மாதிரி ஒரு சகோதரி மாதிரி ஒரு அக்கா மாதிரி அதையெல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன். சரி அதாவது நம்மள்ட்ட காசு பணம் இல்லாமல் இல்லை நம்மளும் போனால் நம்ம வாங்க இருந்தாலும் நம்ம கூட வராங்க அப்படின்ட்டு ஒரு பாசத்தோடு அதை செய்தது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நிறைய அவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு என்னை ரொம்ப கௌரவிச்சிருக்காங்க. அதற்கு இந்த நேரத்தில் எனக்கு நன்றியை காட்டுறேன். அடுத்து வந்து சாந்தா டீச்சர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அடிக்கடி வருவாங்க. அம்மா அம்மாங்க நான் என் மனசில் உள்ளதை எப்போவுமே டக்குன்னு சொல்லிடுவேன். அது மாதிரி அவங்களும் மனசில் உள்ளதெல்லாம் பேசணும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு டீச்சர் மாதிரி அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணுமோ அதையும் நான் சொல்லாமல் இருந்ததில்ல. அவங்களும் சரி இது இல்லையா அப்படிங்கிறத அந்த புரிதல் முடியும். அடுத்து வந்து சூப்பர் சாரை சொல்லணும்னா அவங்க வந்து எப்போவுமே இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு சில குணங்கள் உண்டு. சில நேரங்களில் எனக்கு சில புரிதல்களில் வேறுபாடு இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சரி காலச்சூழல் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுல போவேன். அவங்க வந்து எப்பவும் ஒரு அதாவது ஒரு நல்ல வேலை செய்கிறவங்க கூட நம்ம பயணிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பான கருத்து கொண்டவர். இன்னைக்கு
எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நினச்சி அவங்க இந்த விழாவுக்காக வருகை தந்ததற்கு உண்மையிலேயே எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். அவங்க அவங்க வந்து அவ்வளோ தூரத்து இடத்துல இருந்தும் மறக்காமல் இங்கே வந்ததற்கு உண்மையிலே மீண்டும் எனக்கு நன்றி. அடுத்து அலெக்ஸ் தம்பி, உண்மையிலே அந்த தம்பி வந்தப்போ எனக்கு முன்னாடி எங்கே வேலை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் மீட்டிங் அந்த இதுன்னு வகையில். திரும்ப இங்கே வந்தப்போ ஒரு சூழ்நிலையில் ஒரு அவசியமான ஒரு வேலைக்காக தூக்கிட்டே வர சொல்ல வேண்டியது. உண்மையிலே சரி அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்த புதுசு சில பண்ண இங்கே எங்கே போவா இவ்வளோ நேரம் ஆச்சு, இங்கே வரணும்னா வாங்க அப்படின்லாம் சொல்லாமல் வந்தது சந்தோஷமாக இருந்தது. அடுத்து வந்து செயல்களில் உள்ள நியாயங்களை புரிந்து கொள்கிற தன்மை, இதை இப்படி தான் செய்யணும், சரி இதை இப்படியும் செய்யலாம், சரி அப்போது இதில் இந்த இடத்துல இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள அது வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எப்போவுமே மனிதத்தன்மையோட நேர்மையாக நடத்தப்படணும் அப்படிங்கிறதே ஒரு சிறந்த. அடுத்து வந்து மாணிக்கராஜாவை எடுத்துக்கிட்டா, மாணிக்கராஜாட்ட வந்து அதாவது பொதுவாக எல்லாருமே சுயமாக நம்ம எப்படி இருக்கமோ யாருக்காகவும் சில குணங்களை மாற்றணுங்கிறது அவசியம் இல்லை. அது உண்மையிலே ஒரு நல்ல குணம். அதாவது சில நேரம் சில பேர் சொல்றதை கேட்கலாம், நம்ம வேண்டான்னு தீர்மானிச்சுட்டா சரி நம்ம இப்போ இது சரின்னு நமக்கு தோணுது அதனால செய்யலாம், இது அப்படி இல்லைன்னு நினைக்கும் அதனால இதுதான் பதில் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படிங்கிறத கருத்தை சொல்வார். உண்மையிலே அது வந்து பெரிய விஷயம். சில பேர் வந்து என்னன்னா அவங்க சொல்லாங்க இவங்க சொல்லாங்கன்னு கேட்பாங்க, நினைச்சு மாறுவாங்க. அதை விட இது வந்து மிக சிறந்த படம். அடுத்த ரூப நிசா, நிசா வந்து எப்பவுமே அன்பா இருப்பா. அதிகாரின்னு நினைக்காம அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அம்மா இது இப்படி தானே அப்படி தானேன்னு சொல்லுவாள். உண்மையிலே அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் வந்து எல்லாரோட பேச்சையும் காது கொடுத்து கேட்பேன். அவங்கவுங்க போனதுலேயும் யோசிப்பேன். எனக்கு இந்த வேலையை செய்யலைன்னா ஏன் செய்யலை அப்படின்னு ஒரு கோபம் வந்தால் கூட சரி அவங்க இடத்துல அவங்களால முடிஞ்சது இருக்கலாம். அப்புறம் அதை தாண்டி நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, ரொம்பவும் இதைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற போனால் இயல்பாகவே எனக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையும் யாரை பற்றி என்ன நினச்சாலும் அவங்க மேலே உண்மையிலே நானே யோசிப்பேன். ஏன் நம்ம எது செய்யலைன்னா அந்த கோபத்தை நம்ம என்னால் வச்சுக்கவே முடியாது, அதோட மறந்துடுவேன். அது உண்மையிலே எனக்கே சரி இது நமக்கு நல்ல குணம் தான். ஏன்னா எப்பவுமே இப்போ சில பேருக்கெல்லாம் சில பேர் கூட ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு வேறுபாடான ஒரு கோணத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த கோபத்தையும் அந்த வேகத்தையும் காட்டுவாங்க. ஆனால் நான் அப்படி ஒரு நாள் யார் மேலேயும் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் சரி அந்த மாதிரி காட்டணுங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. இப்போ சொன்னால் கூட அதை சொல்லணும்னா சொல்லிடுவேன். யாரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யாராவே இருந்தாலும் சரி என் கருத்தை சொல்லணுங்கிற ஒரு பட்சம் வரும்போது நான் நேரம் சொல்லியிருக்கேன். அது அந்த சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு அவங்களே கூட கேட்பாங்க, என்னன்னா நான் சொல்லுறேன் கருத்தை தான் சொல்றேன், அப்படி ஏதோ ஒரு பாலிசாக பேசிடுறேன், ஆனால் கருத்தை சொல்லாமல். அது மாதிரி ஒரு கூட்டத்தில் துணிஞ்சு ஏதாவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும்னா நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து வந்து நான் கவிதை எழுதுவதில் வந்து ஓரளவுக்கு எனக்கு கவிதைகள் வந்து எழுத வருது. நான் எழுதினேன். அதுக்கு நான் சின்ன வயசுலேருந்து நிறைய புத்தகங்கள் படித்தேன். அதுக்கான வாய்ப்பு எனக்கு நிறைய கிடைச்சிது. எங்கள் சித்தப்பா வீட்டில் 4 பேர் இருந்தாங்க அக்கா தங்கச்சி. அவங்கெல்லாம் நிறைய புக்கு படிப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்ச புக்கெல்லாம் நான் சாண்டிலியன், இது நம்ம கடல் புறா, அத்தனை கதைகளும் ஏன்னா சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் எனக்கு கிடைச்சது. அதனால் ஒரு லைப்ரரினா லைப்ரரியில் உள்ள அத்தனை புக்கையும் எடுத்து தினம் 2 புக்காக எடுத்து வச்சு படிக்கிறது, அது எல்லாமே எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு முதன்மை கல்வி அலுவலராக இருந்த ஞானகோபி அம்மாவை என்னன்னா அவங்க வந்து ஒரு வட்டார கல்வி அலுவலர்கள் எல்லாரும் வருஷப்பேர் பண்ணிக்கு அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தாலும் நிற்கும். நின்ன உடனே அவங்க பாலசுந்தரியம்மா அவங்க கவிதை எழுத நல்லா வருது, நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் நல்லா எழுதுறீங்கன்னு. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வட்டார கல்வி அலுவலர்கள் அத்தனை பேரும் போயிருக்கோம். ஆனாலும் அவங்க அந்த இடத்துல என்னையே பார்த்து முதல்ல சொன்னது ஒரு சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கும் நான் கவிதை எழுதினேன். அப்புறம்
இது அவங்க வந்து அவங்களும் என்னோட கவிதையோட என்னோட தொடர்புக்கு ஒரு ஒருத்தர் பாராட்டினா அப்போ நம்ம ஒவ்வொருக்கும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டினாங்க. அதுபடி எனக்கு முடிஞ்ச வரை கடவுளோட மேலான ஆசீர்வாதத்துலையும் நான் கவிதை எழுதிட்டு வரேன். இன்னொன்று சொல்லப்போனால் கும்பகோணத்தில் குழந்தைகள் வந்து என்னன்னாங்க, அப்போ வந்து எனக்கு இருக்கவே முடியல, எப்பயாவது இதை எழுதணும். நான் அந்த கவிதையை எந்த கூட்டத்தில் வாசித்தாலும் நிச்சயமாக அதுலேருந்து அத்தனை பெருமை மனசுக்கு பட்ட அதை வந்து நான் உண்மையிலே என்ன நினைப்போம்னா, எல்லாரும் ஒன்றையே இருக்கிற முழு கூட்டத்தில் அந்த கவிதையை சொல்லணும்னு நினச்சிட்டேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்களே எனக்கு கிடைக்கல. சரி, ஆனால் அந்த பிள்ளைகளோட ஆன்மா சார்ந்த எப்போவுமே அவங்க நல்லா இருக்கும். இந்த வேண்டுதல் சொல்லுவேன், எல்லாரையும் சொல்லுவேன்னா அவங்க ராஜ்யம் மட்டும்தான் சொல்லுவேன். ராஜி வந்து எப்போவுமே அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் நல்லா வரவேற்பா. அப்புறம் ஃபோட்டோ வீடியோ எது எடுக்கணும்னாலும் கரெக்டாக எடுத்து கரெக்டாக இருந்துச்சு. அது மாதிரி நான் சொல்லிடுவேன், அம்மா நீங்கள் எடுத்துக்கிறதா வச்சுரு, எனக்கு கரெக்டாக சொன்னாங்க. அதே மாதிரி தான் பிள்ளைகள் சேமாட்டையும் சொல்லியிருக்கேன். வட்டாரக்கல்வி அலுவலக கூட்டம் நடந்தப்போ அம்மா செல்லில் தான் அவங்கள்டையுமே எடுத்தோம். இன்னும் நான் அதை இன்னும் சரியாக வாங்கி பிடிக்கல. அம்மாட்ட சொல்லி வச்சுருக்கேன், அம்மா அழைச்சிடாதீங்க, எனக்கு நீங்கள் நான் திரும்ப நாளைக்கு வந்த பிறகு இது எங்கே யாரையாவது சொல்லி எனக்கு கரெக்டாக அனுப்பிங்க. என்ன ஏன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து திரும்ப நம்ம யோசிச்சாலும் கிடைக்காது. அதனால என்ன திரும்ப தேவையான பிறகு எல்லாரையும் அதை பார்ப்போம். சரி, அதனால இந்த நேரத்தில் அவங்கள்ட்டையும் அதை பத்திரமா வச்சுருக்கும்படி கேட்கிறேன். அடுத்து வந்து என்னோட பணியை என்னால் முடிஞ்ச வர சிறப்பாக செய்திருக்கேன். என்னோட அலுவலக பணி காரணமாக உங்கள் யார்ட்டையும் கோவப்பட்டுருக்கேன்னு தெரியலை. கோவப்பட்டிருப்பேன், இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்க வேண்டாம். எல்லோரும் சிறப்பாக பணியாற்றுங்கள். முதல்ல புரிதல்களோடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யாரோட பயணிக்கிறோம், அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத யாருக்கு கேட்பாங்க. பணியெல்லாம் சிறப்பாக செய்திருக்காங்க எல்லோருமே. அவங்க படியில் இந்த அலுவலகத்தில் உள்ள யாருமே வேலை பார்க்காமலோ சோம்பேறித்தனமாக இருந்தாங்கன்னோ வேலையை செய்யாமல் விட்டாங்கன்னோ கிடையாது. எல்லாரும் ஒருத்தருக்கு போட்டி போட்டு அப்படிதான் பணி செய்வாங்க. ராஜலட்சுமியாக இருந்தாலும் வாழ்க்கை வச்சா நான் இருக்கையில தான் வச்சுக்கணும். அதெல்லாம் அந்த உண்மையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா எப்போவுமே நம்ம வந்து நம்ம கூட பயணிக்கவங்களை வந்து நான் பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லி அவங்க விலக்கி வைக்கக்கூடாது. எல்லோரையும் அன்பா இந்த அலுவலகத்தை பொறுத்தவரை எல்லோரையும் நான் ஒரு சகோதர சகோதரிகளா, மகளா, மகனா அப்படிதான் நான் நினச்சேன். அதே மாதிரி புதுக்கோட்டை சரவணன் இந்த வேலை பண்ணார், அவரும் அப்படிதான். அம்மான்னு சொன்ன வார்த்தைக்கு மாறு வார்த்தை பேசணும். ஒரு நாளும் என் பேச்ச கட்டுனதே இல்லை. ஏதாவது நான் கற்று சொல்லும்போது நான் மாற்று கருத்தா இருந்தால் கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு திரும்ப வந்து அம்மா இதனால தான் நான் இப்படி சொன்னேன், நீங்கள் ஏன் அதை ஏன் யோசிக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த பண்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து தங்கேஸ்வரி, இன்னைக்கு ஏன் தீபா தங்கேஸ்வரி, அவள் வந்து என்னென்னா அவளோட வேலையை அவள் செய்ததில் சிறப்பாக செய்வாள். அடுத்து ஏன்ட்டையும் எந்த ஒரு கருத்தையும் கேட்கணுன்னாலும் சிறப்பாக அவங்க பணியை அவங்களுக்கு பணியாற்றுவதே ஒரு மிகச்சிறந்த விஷயம். அதெல்லாம் உண்மையிலே எனக்கு எல்லாரையுமே சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த என்னோட பயணிக்கும் போது வட்டார கல்வி அலுவலர் ஒன்று ஆக பணிகொண்ட திரு ஜெயபாலன் துறைராஜ் தேவாசிஸ் வந்து உண்மையிலே மிகச்சிறந்த வழிகாட்டி, நல்ல நண்பர், அன்பாக இருந்தாங்க. உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு அன்பு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா உண்மையிலே சிறந்த வழிகாட்டி, இந்த வேலையை இப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா சொன்னாங்க. என்னோட நல்ல விதமாக பணிபுரிஞ்சாங்க. உண்மையிலே அவங்க கூட நான் பணிபுரிந்த காலம் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான காலம். நல்ல வழிகாட்டியாக இருந்தாங்க. சொல்லணும்னா அவங்களோட கடமை உணர்வு வந்து பாராட்டத்தக்கது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்து வந்து இதுக்கு முன்னால் வேலை பார்த்த சரவணன் சூப்பன் சார் வந்து அமைதியானவர். அவர் வந்து எப்போவுமே எதையுமே ஏதாவது
காரணத்தினால இது எப்படி சரியாகும், இதுதானே சரின்னு சொன்னால் ஒரு நாள் அவர் கட்டினதே கிடையாது. சரி நீங்கள் சொல்ல காரணம் சார், அப்போ அதை சரி நம்ம இப்படி செய்வோம் அப்படிங்கிற குணம் வரும். அமைதியாக அந்த விஷயமும் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லை. நான் இப்படி தான், நீங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். அந்த புரிதல்களோட என்னோட பணிபுரிஞ்சேன் சேர்த்து சார். அவர் வந்து எப்போவுமே எப்படின்னா எல்லா இடத்துக்கும் போனாலும் நல்ல சுமைகளை நல்லா சொல்லுவாங்க. அதாவது பணிப்பதிவேடெல்லாம் ஒருக்க வந்து மெட்ராஸுக்கு கொண்டு போனோம். உண்மையிலே நமக்குலாம் 2 தூண்டா கூட மூச்சு தடவை. ஆனாலும் அவர் தோளில் ஒன்று சிக்கிட்டு கையில் ஒன்று நின்றுட்டு வர்றது வந்து இப்போ சில பேர் வந்து இப்போ நம்ம ஏன் இப்படி ஜம்முன்னு ஆட்சிருக்காங்க ஜம்முங்களாங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன அதை மாதிரி சில இடங்களில் புரிதல்களில் மாறுபாடான கருத்துக்களும் உண்டு. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் எல்லாருமே அப்படிதானே. நம்ம அஞ்சு கையில் கொண்டு போயாது. எல்லோருமே அவரோட கேள்விகளுக்கு தக்கபடி அவங்கவுங்க இருப்பாங்க. அவரும் வேலை செய்வதில் சிறப்பானவர். அடுத்த அலுவலக பணியில் இந்த நீதிமன்ற வழக்கு சம்பந்தமான கேஸ்களுக்கு தன்னோட அலைச்சல் இதை பார்க்காம, உடல்நலத்தை பார்க்காம அந்த கடமையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் உள்ளது. அவருடைய பணியும் எல்லோருடைய பணியுமே பாராட்டி வீரபாகு சார் வந்து இங்க பணிபுரிஞ்சாங்க. அவரும் நல்ல அமைதியானவர், எல்லா வேலையுமே சிறப்பா செய்யக்கூடியவர். தன்னோட பணியை வந்து எப்பவுமே ஒரு வேலையை சொல்லிட்டா இவங்க சொன்னா அது 4 நாள் கழிச்சு கூட செய்யணும்னு நினைக்கலாம், இல்ல மெதுவா கூட செய்யலாம்னு நினைக்கலாம். நான் ஒரு நாள் என்ன சொன்னேன்னா, நம்ம சைடு உள்ள அத்தனை ஆசிரியர்கள் வேலையும் ஃபோன் நம்பரையும் நீங்க எடுங்க சார் அப்படின்னு சொன்ன 1/2 மணி நேரத்தில் அதை செஞ்சு முடிச்சாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்மளுமே யாராவது ஒரு வேலை சொன்னால் செய்வோம், சரி இன்னைக்கு செய்வோம் இல்லை நாளைக்கு கூட செய்வோம்னு நினைக்கிறோம். அந்த உடனே செய்து கொடுத்தது உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம். மொத்தத்தில் என்னோட பணியாற்றின அத்தனை பேருமே நிறைய நல்ல குணங்கள் உள்ளவங்க, நிறைய புரிதல். ஆனால் இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும். அதை வந்து அவங்க வருங்காலங்களில் கொஞ்சம் தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். எல்லாரும் சீக்கிரம் போடணும் நீங்கள் சரி இந்த சந்தர்ப்பத்தை விட்டாலும் எல்லாரையும் பேசணும். எப்படி அதற்கான காலகட்டங்கள் எடுக்க தான் செய்யணும். இவ்வளோ நேரம் எனது பேச்சை பொறுமையாக அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நன்றியை காணிக்கையாகிறேன். சரி எல்லாரும் சரி ஃபோட்டோ எடுத்துக்கோமா? இல்லை மாணிக்கராஜ் எதாம் கொள்ளலா? சரி அது எடுப்போம். இதெல்லாம் ஒரு எடுப்போம். இல்லை மாணிக்கராஜ் எதாம் கொள்ளலா மேடம்? இல்லை 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 இது கட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அடுத்தது